பாலையில அகப்பொருளுக்கான இலக்கியம் என்னன்னு சொல்றாங்க. மரபுகள் இருக்குல்ல, அகப்பொருள் நீங்க லவ் சப்ஜெக்ட் எடுக்க போறீங்க, காதல் சப்ஜெக்ட் எடுக்க போற, அதுக்கான ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல, மரபு இருக்குல்ல, அந்த மரபை பற்றி பேசுறேன். முதல் மரபு என்னன்னா கைக்கிளைனா என்ன, பெருந்தல் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னொன்னு, எப்பயுமே தலைவன் தலைவர் பேரை சொல்லிடுறாங்க, வணிகண்ண பாலமுருகன் இப்படி யார் பேரையும் சொல்லிடுறாங்க. ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு இதை பாக்குறப்ப இந்த ஜாதிக்கு நேற்றே ஒரு பேசலாம், இந்த மரவர்ணம் யாரை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படின்றதுக்காக ரொம்ப நுணுக்கமா என்ன பண்றதுன்னா பேர் யாரும் சொல்லக்கூடாது, தலைவன் தலைவி. இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சாலும் தலைவன் தலைவி தான் வரப்போகுதுன்றத பேரை சொல்லாதீங்க. இப்படி குறிப்பிட்ட சில இலக்கிய மரபுகளை பற்றி என்ன சொல்றாரு பேசுறாரு. பாலை அதோட இயல்புகள் என்ன அப்படின்னா, பாலைன்னு என்னது, பிரிதலும் விடுதல் நிமித்தம். ஓகே, பிரிதலும் விடுதல் நிமித்தம். அதோட குறிப்பொருள் கருப்பொருள் என்னது, தெய்வம், உணவு. அது பாலைக்குரிய தெய்வம் எது, பாலைக்குரிய யாழ் என்ன, பாலைக்குரிய பறை என்ன, பாலைக்குரிய உணவு என்ன அப்படின்னு ஒவ்வொரு நிலத்துக்கான சாமி, சாப்பாடு, பறவை, விலங்கு எல்லாத்தையும் சொன்னார்ல, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சொல்றாரு. பாலைக்குரியதும் முல்லைக்குரியதும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதெல்லாம் வரணுமா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் பாலை இயல்புகள், முதல் கரு மாறுதல், உள்ளுரை என்னன்னா ஓமை என்ன அப்படின்னு கொஞ்சம் போட்டுட்டு இருக்காரு. செய்யுளியர்ல உள்ளுரை ஓமை என்னன்னு டீட்டெயிலா பேசியிருப்பாரு. ஓகே, நினைத்த நிகழ்ச்சி நினைத்தல் அப்படின்றது காதல் மிக முக்கியமானது. நீங்க பிரிவுல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க நம்ம பிரிவு வைக்கணும், பிளாஷ்பேக் வந்துடும். நினைத்ததை நினைத்தல், ஓகேவா, நினைத்த நிகழ்ச்சியை நினைத்தல், முன்பு நிகழ்ந்த நினைத்த ஒரு நிகழ்ச்சி பிரிவின் போது ஒன்று நினைப்பதற்கு காரணமாக அமையும். ஓகேவா, முன்னாடி ஒரு நடந்திருக்கும், பிரிவுல வேற ஒண்ணு பாப்பீங்க, ஒரு புருஷன் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு சீன் பாக்குறீங்க, நீங்க என்ன சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒருத்தர் பிரிஞ்சுட்டீங்க. இந்த படம் இருக்குல்ல, காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாருங்க, காதல் ரோஜா சாங் இருக்குல்ல, அந்த சாங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கள் எண்ணெய் தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்வையில் மோகம் கொண்ட ஞாபகம் அப்படின்னு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை பிரிவுல ரீகால் பண்ணி பார்ப்போம். பிளாஷ்பேக் சாங்க்கு நீங்க வச்சுக்கணும். நினைத்ததை நிகழ்ந்தது நினைத்ததுக்கு ஏகுமாகும். முன்னாடி நீங்க உங்க புருஷன் முன்னாடில இருந்து லவ் காதல்ல ரொமான்டிக்காவே வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களை குட்டி கொண்டு போய் எங்கேயும் காஷ்மீர்ல எங்கேயும் குடிச்சு போட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சுறீங்க, துபாய் போயிருக்கீங்க, இல்ல அமெரிக்கா போயிருக்கீங்க, எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு உங்க மனைவியே காதலை பிரிஞ்சு போறப்ப அன்னைக்கு நிகழ்ந்தது எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கறதுக்காக சோர்சஸா மாறும் அப்படின்னு 2000 ஆண்டுகள் முறை தலைவர் பயங்கரமா சொல்லிட்டு நிகழ்ந்தது நினைத்ததற்கு ஏதுமாகும். பிரிவுல ஒரு அகப்பொருள் மாறும். பெரும்பாலும் பிரிவுல என்ன பண்ணுவோம், முன்னாடி நடந்தா நினைச்சு பார்ப்போம். அந்த பறவை ஒன்று சலசல சலசலை அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல முழுக்க இந்த விஷயங்கள் தான். அப்ப காதல் நடந்தது நினைச்சு, நீ அன்னைக்கு என் மாது கூட்டுல பிசு இருந்துச்சு, என்னுடைய வேர்வை துளியில வேர்வை துளியா உடம்பு ஒட்டிருச்சு, இன்னைக்கு நீ இல்லையே, இது நான் என்ன பண்ணேன், இல்லையே என்ன பண்ணேன், இப்படியே நினைச்சு நிகழ்ந்ததை நினைச்சு பார்க்கறதுதான் பிரிவுல ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் சொல்லி தலைவர் முன்னாடி சொல்லியிருக்காரு. சார் ஓகேவா சார்? ஆனா பிரிந்து செல்கின்ற தலைவர் குன்றை நோக்கி ஒரு பிரிந்து போறான். அங்க ஒரு குன்று ஒண்ணு இருக்கு, அந்த குன்றை நோக்கி போறான். அப்படி போகும் பொழுது முன்பு தலைவியோட முகத்தை பாக்குறப்ப எனக்கும் ஒரு நிலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பாக்குறப்ப அங்க ஒரு நிலா இருக்கு, குன்று பக்கத்துல நிலா இருக்கு, அதை பாக்குறப்ப அவன் ஞாபகம் வந்துருக்கு. நினைத்தது நிகழ்ந்தது நினைத்ததுக்கு ஏகுமாகும். நீங்க ஸ்டேட்டஸ் கூட வைக்கலாம், நல்ல கொட்டேஷன். நிகழ்ந்தது நினைத்ததற்கு ஏகுமாகும் அப்படின்னா முன்னாடி நடந்தது. நீங்க ஒரு யாராவது லவ் ஃபெயிலியர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை என்ன செய்யலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். குன்று ஊர் மதியம் நோக்கி நின்று நினைந்து உள்ளினன் அல்லனே, யானோ உள்ளேற்று திலகம் தைய தேம்கமல் திருநுதல் எமது குண்டோர் மதி அப்படின்னு நிலாவை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இங்க கோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்து முன்பு நிகழ்ந்த ஒன்றை கூறி போகாது ஒழிவதும் பாலைத்தனியாகும். என்னன்னா, போன முறை ஹீரோ என்ன பண்றான், நான் பொருள் பேருக்கா போறேனே, கிளம்பி போறேன், இங்க காசு என்ன ஒண்ணு வேலை கேட்காது, நம்ம எப்படியே சம்பாதிச்சு ஆகணும், நான் கிளம்பி போறேன்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றான், கிளம்பி போப்பான். போகும் பொழுது இதே மாதிரி போனப்ப பாதி தூரம் போறப்ப அங்க பாக்குறான்,
2 யானைகள் வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டு, 2 கிளைகள் வந்து அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணா சுத்தி இருக்கு, 2 புறாக்கள் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கு. புறா ஒண்ணுக்கு என்ன செய்யுது, மேல வந்து வெக்கையா இருக்குன்னு சொல்லி ஒரு புறா வந்து ஒண்ணுக்கு விசிறி விடுது. இன்னொரு தான் நிழல்ல வந்து அதை நிக்கணும்னு சொல்லி அது நிழலுக்கு ஏற்படுத்த நவந்து சூரியன் மேல பட்டுச்சுன்னா ஒரு புறா இன்னொரு புறா நிக்குது, அது கொதிக்குது. அப்ப நவந்து சூரியன் தான் உடம்புல வாங்கி தான் நிழல் கூடியமா அது நிக்க வைக்குது. ஒரு புறாவுக்கு கூடிய சென்ஸ்க்கு நமக்கு இல்லையா, அதை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு பாதுகாப்பு திரும்பி போயிருப்பான். அப்ப முன்னாடி நடந்தது முன்னாடி பாதி தூரம் போனோம், திருச்சி போனோம், திருச்சில இருந்து அங்க ஃபிளைட் இருக்கு, திருச்சியிலே கிளம்பி வந்துட்டோம்ல, இப்பயே மறுபடியும் போகணும் அப்படின்னு நினைக்கிறது சார். புரியுதா சார்? நிகழ்ந்தது கூறி நினைகளும், அதாவது முன்பு நிகழ்ந்த ஒன்றை கூறி போகாது ஒளிந்தது போகாம இருந்திருக்கும், அதுவும் ஒரு பாலைத்திரையா. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. முன்பு பொருள் தேடி சென்ற போது தலைவி வீட்டில் வருந்தி இருப்பாள் என்ற நினைவு வந்தது அல்லவா, எனவே மீண்டும் பொருள் தேடி தலைவியை பிரிய மாட்டேன் என முன்பு நிகழ்ந்ததை கூறி தலைவன் செலவு அழுங்குவதை இப்பாடல் வரிகள் எடுத்துரைக்கின்றன. செலவு அழுங்குவதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ முதலும் கருவும் காட்டு. இப்போ இயல்புகள் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாலைக்கரு, பாலைக்குரிய இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். மரபு நிலை திரியா மாற்றுமை ஆகிய மிரவும் பொருளும் இரவும் அப்படின்றது என்னன்னா, மரபு நிலை மாறாமலும் மாண்பமை நிலையிலும் முல்லை திணைக்குரிய முதலும் கருவும் மாறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாலைத்திணைக்குரிய அந்த மரபு வந்து முல்லைக்கு மாறி வரும் சொல்றாங்க. அதாவது பாலைத்திணைக்குரிய பாசனை புலம்பல் என்பதிலும் தேர்ப்பாகனுக்கு சொல்லுதல் என்பதிலும் முல்லைக்குரிய முதல் பொருளும் கருப்பொருளும் நிறைவு வரும். இங்கே வரும், அங்கே வரும். எங்கே வரும்? பாலைத்திணையிலே வரும், முல்லை திணையிலே வரும். வேற ஒன்றும் பேசுறது. இப்ப நீங்க எழுதி சொன்னோம்னா, நீங்க ஒரு பாட்டு படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, முல்லை திணை பாட்டு படிக்கிறீங்க, ஆனா அதை கண்டென்ட் கருப்பொருளா வச்சு பாக்குறப்ப, முதல் பொருளா வச்சு பாக்குறப்ப இது ஒரு பாலைத்திணைக்குரியதாக இருக்குமே, இது எப்படி முல்லை திணை நீங்க சொல்றாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும்ல, அதே சொல்றாரு. ரெண்டுக்கும் விரைவி வரும். விரைவிதான் ரெண்டுக்கும் வெறும் பேர் திரும்பி பொதுவானது அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டு நீங்க பாத்துக்கீங்க, உள்ளுரை ஓமை அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறாரு. அகப்பொருள்ல பெரும்பாலும் அகப்பொருள்ல டபுள் மீனிங் வேற வச்சுக்கங்களேன். அதாவது ஓப்பனா சொல்லாம ஒன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, நீங்க தான் உள்ள செய்யணும், புரிஞ்சுக்கணும். மின்சார கம்பியின் மீது மைனாக்கள் கூடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. நான் முத்துக்குமார் சொல்றாருல, உனக்கென பிறந்தேன் பாருங்கள, உனக்கென அப்படின்னு பாருங்கள, அந்த பாட்டுல மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் நம் காதல் தடைகளை அப்படின்னு. மின்சார கம்பி மீது மைனா எப்படி கூடு கட்டுது, ரிஸ்க்குன்னு தெரியும். திரும்ப மைனா எப்படி ஜவுள் தான் நிற்கும், கொஞ்சம் விட்டு அடிச்சு செத்து போயிடும். மைனா வந்து ரிஸ்க் எடுத்து நிற்கும், கதை சொல்றேன். சரி, அந்த அளவுக்கு ரிஸ்கானது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு, உங்க அப்பா ஒரு பெரிய ஆளு, இந்த எல்லாத்தையும் சொல்லல அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம அதுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன உறைந்திருக்கோ, உள்ளுக்குள்ள என்ன உறைந்திருக்கிறதோ அதை என்ன எடுத்துக்கிட்டு பார்க்கறதுதான் உள்ளுரை ஓமை அப்படின்னு சொல்றாங்க. அகப்பொருள் இலக்கியங்களில் உள்ளுரை ஓமை பயன்படுத்தப்படும். ஏனைய ஓமைகளும் இடம்பெறும். இவ்வோமையை பற்றி என்ன சில ஒரு 3 பாட்டை சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உட்கருத்து ஒன்றை நீங்க இப்ப பாட்டு எழுதுறப்ப எல்லா பாட்டுலையும் போய் உங்களுக்கு விலைக்கு ஸ்கூல்ல வச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ள வச்சுட்டு போயிட்டு அவன் படிச்சுக்கணும் அப்படின்னுதான். உட்கருத்து ஒன்றை உள்ளே வைத்து வெளிப்பட சொன்ன ஓமை அந்த பொருளை ஒத்து முடியுமா அப்படின்னு உள்ளுரை ஓமை. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு ஒன்றும் நம்ம என்ன செய்யணும் இங்க போட்டுக்கணும். கரும்பு நடு பாத்தியில், கரும்பு நடக்கூடிய அந்த பாத்தியில கழித்த ஆம்பல் மலர் சுரும்பு பசி கலையும் பெருங்குண ஊரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறதுனா குறுந்தொகையா இருக்கும்னு நினைக்கிறேன். கரும்பு நடுகின்ற பாத்தியில் வளர்ந்துள்ள தாமரையும், கரும்பு நடுறதுக்காக நீங்க பாத்தி வெட்டிருக்கீங்க, அதுக்குள்ள வருது ஆம்பலும் வருது, தாமரையும் வளர்ந்துள்ள தாமரையும் வண்டின் பசியை போக்கும். தாமரைக்கு என்ன, வண்டுக்கு என்ன, கரும்புல வந்தா தேன் வந்தாங்கன்னா தாமரையில வந்தாங்க அது குடிச்சிட்டு போகும். இதுவே இந்த பாடலோட கருத்து என்னது, கரும்பு நடு பாத்தியில் கழித்த ஆம்பல் கரும்பு சுரும்பு பசி கலையும் பெரும்புணல் ஊரா. அந்த அப்படியாப்பட்ட ஊருக்கு சொந்தக்காரனே, பெரும்புணல் ஊரனா பெரிய புனல் ஓடக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய ஊருக்கு சொந்தக்காரன் இருப்பாங்க. லைன் இதுதான். இதுக்குள்ள உள்ள என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்க டெல்லி பெயர் அப்படின்னு திட்டான். யார ஹீரோ திட்டான். உனக்கு கரும்புன்னா என்ன, ஆம்பல்னா எங்க வேணா பெய்ய பந்தய செத்துருவேன் அப்படின்னு இவன் நுணுக்கமா திட்டுறான். ஆனா மேல்நோக்கா பார்த்தா கரும்புக்கு பூண்டப்பட்ட பாத்தியில தாமரை இருக்கு, அதுவும் வந்து ஒரு வண்டுடைய பசியை தீக்குது அப்படின்னு இருக்கு. ஒரு இயற்கை நிகழ்ச்சி தான். ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா
பசிக்கு கரும்பும் தாமரை போல் தலைவன் காம பசிக்கு காதல் பரத்தையும் இன்பத்தையும் தேவைப்படுகிறது என்று உள்ளுக்குள்ள ஒரு விஷயம். இதான் உள்ளுரை. உள்ளுக்குள்ள நான் சுட்டு போறேன். நம்ம பேசாத பேச்சா உள்ளுரையுமே இல்ல. அவருதானே ரொம்ப நல்லவர் அப்படின்னு இதுதான் உள்ளுரை. ஓஹோ அப்படின்னு. சரி, கைக்கிளையும் பெருந்திரையும் நம்ம முன்னாடியே பார்த்ததான். கைக்கிளைனா என்ன, பெருந்திரைனா என்ன? கைக்கிளை என்பது ஒரு காதல் தோன்றாத ஒரு பெண்ணை போய் பேசி அவரை இப்படிலாம் மயக்கி அந்த பெண்ணை தன்னுடைய வாழ்நாள் நிச்சயமா தன்னுடைய மனைவியாக்குவதற்கு முன்னாடி போடக்கூடிய முதல் ஸ்டெப்ஸ் தான் கைக்கிளை என்றார். சார் சரி, இவங்க நூற்பா விளக்கமா பார்க்கறது ரொம்ப கம்மியா இருக்கு. நூற்பாய் தான். காமம் சாலா இளமையோல் வயிர். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் போய் நம்ம போய் லவ் சொல்ல போறோம். காமம் சாலா இளமை, காமத்தை தோன்றாதன்றாங்க. இவங்க ஒரு வயது தெரியாத ஒரு பொண்ணுன்றாங்க. காதல் உணர்வு அமையாத ஒரு சிறுமி ஒருத்தியிடம் போய் எந்த மருந்தாலும் தீர்க்க முடியாத காதல் நோய் கொண்டு புகழ்தலும் படித்தலும் ஆகிய இரு வகையால் ஓகே தனக்கும் அவருக்கும் பொருத்தமாட்டை கூட்டி சொல்லியும் அவள் மறுமொழி எதுவும் கூறாதற்கு மீண்டும் தனக்கு தானே சொல்லி பார்த்தோம். அப்படியே பத்தி ஒரு லவ் சீன் போய் நீங்க சமந்தார போய் சூர்யா போய் ஃபர்ஸ்ட் லவ் சொல்றாருல, தூக்குறா சூர்யாட்ட போய் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லவ் சொல்றாருல, நீ யோசிப்பார்ல. அப்போ ஒரு பொண்ணை காதலை சொல்ல போகும் பொழுது நம்ம முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி போவோமா இல்லையா? பேசி பார்ப்போம், இப்படி பேசினா அப்படி பேசினா அப்படி அதை சொல்லியிருக்காரு. இப்படி பேசணும். அவர்கிட்ட சொல்லும் பொழுது உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவர்கிட்ட கூட்டியும் எக்ஸ்ட்ரா சொல்றது, உன்ன மாதிரி ஒரு தேவதையை பார்த்தது இல்லை, உன்ன மாதிரி ஒரு நிலாவை பார்த்தா ஓ ஞாபகம் தான் வருது, எப்படி இப்படி இப்படின்னு இல்லாத உருட்டுகள் எல்லாம் உருட்டி அந்த பிள்ளை எப்படி உசார் பண்றாங்க அப்படின்னு இந்த காலத்தை பேசுறாங்கல்ல, அந்த விஷயங்களை ரொம்ப எளிமையா இலக்கியபூர்வமா ஒரு காதல் பெருமல் அந்த காலத்துல ஓகேவா. அப்படி ஒரு முதல்ல ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் கைக்கிளை சொல்றாங்க. படிக்கிறப்ப ஒருதலை காமம் சொல்லி வருவாது. அதான் அது வேற காலகட்டத்தில் படிக்கணும், இது வேற காலகட்டம் இல்ல. இந்த காதலின் தீபம் ஒன்று காதலின் தீபம் சாங் வந்து இது கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, ஒருதலை ராகம் படம். இங்க பெருந்துரைனா என்னன்னா, நம்ம நேத்தே பேசணும்ல, மடல் ஏறுதல் அப்படிங்கிற ஒரு செய்தி. உடம்பு ஃபுல்லா பச்சை குத்தி அந்த பெண்ணை அப்படியே கொடுங்க அப்படின்னு போய் போறதுதான் அப்படிங்கிற பெருந்தரையா சொல்றாங்க. சில இப்ப அதை சார்ந்து நிறைய இதை பத்தி டிஸ்கஷன் நிறைய இருக்கு. அது வயசுனா ஒரு 60 நாள் 20 நாள் பேசலாம். பெருந்திரை என்பது தொல்காப்பில் கூறுவது என்ன, நம்பியகப்பட்ட கூறுவது என்ன, இப்ப என்ன கருத்து, என்ன இளமுறை என்ன சொன்னாரு, நச்சனார் என்ன சொன்னாரு, சேராவர் என்ன சொன்னாரு, நம்ம அதை குறித்து நிறைய விஷயங்கள் பேசணும்னா நம்ம பாஸ் பண்ணி போற டைம் இல்லாதனால நீங்க பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் போட்டுருக்கேன். அகை இலக்கியங்களுடைய இயல்புகள் என்ன? அகை இலக்கியத்துடைய இயல்பு நம்ம முன்னாடி சொன்னோம்ல, காதல தான் பாடுபட்டு இருக்கும், தலைவன் தலைவி பேர் சொல்லக்கூடாது, சொல்லணும்னா ஒருவேளை அந்த குழந்தை நினைப்பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காதலை பாடுபடா கொண்டு அமையும் அகப்பொருள் பாடலை இயல்பு குறித்து அகத்திலே கொடுக்கிறார். என்ன வழக்கும் பாவும் நாடக வழக்கும் உலகில் வழக்கும் கலந்து வரும் பாடல் சார்ந்த 2 பாட்டு பாடுவது வந்து என்ன செய்வோம், நாடக வழக்குக்கும் நிறைய உலகில் வழக்குல ஒரு பாட்டு பாடும். அதுல கலிப்பா பரிபாடல் தான் காதலுக்குரிய பாடல் தான். கலிப்பாவும் பரிபாடல் தான் காதலுக்குரிய பாடல். நாடக வழக்கும் உலகில் வழக்கும் கலந்து வரக்கூடிய பாடல் சார்ந்த உடனே நெறியாக சொல்லக்கூடிய வழக்குரிய இந்த பாடல்கள்ல 2 வழக்கு. என்னது? நாடக வழக்கு, உலகில் வழக்கு. எத்தனை பாவகை? 2 பாவகை, கலிப்பாவும் பரிபாடலும். கலிப்பா எப்படி அமையணும், செய்யுளில் இருக்கும். தலை எப்படி அமையணும், அசை எப்படி இருக்கணும், சீர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி செய்திகள்லாம் செய்யுளில கிடையாது. பரிபாடல் எப்படி அமையணும், அகப்புறையில். இதுதான் இதோடைய என்ன சொல்றாங்க. நம்ம இப்ப காலகட்டத்தில் வந்து சோகத்தை சொல்றதுக்கு இந்த ராகத்தை தான் பாடணும், சந்தோஷத்தை சொல்றப்ப இந்த ராகத்தை பாடணும், காதலை சொல்றதுக்கு அப்படின்றாங்களே, அது மாதிரி கலிப்பாவும் பரிபாடலும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், உலகில் வழக்கு, நாடக வழக்கு. இதான் நூற்பம். நாடக வழக்கினும் உலகில் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனடை விளக்கம் என்பது கலியே பரிபாட்டு ஆகிய 2 பாவினும் புதியதாகும் என்கிறார் புலவர்கள். லவ் சாங்ஸ் எழுதணும்னா நீங்க கலிப்பா பரிபாடல் 2 சாங் 2 ரிதம் தான் எழுதணும்னு சொன்னாங்க. அந்த பீட்ல இருந்தா போதும்ன்றாங்க. அது எப்படி அமைன்றது நம்ம பின்னாடி. அப்புறம் யார் பேரையும் சொல்லக்கூடாது, பேர் சொல்லி எந்த ஹீரோ ஹீரோயின் பேரையும் சொல்லி நாங்க எங்களுடைய இலக்கியங்கள் தான் எல்லாமே, நான் எங்க ஜாதி இலக்கியங்கள்
முன்னாடி பிரச்சனை வருவதற்காக யாரை பற்றியும் எங்கேயுமே தலைவர் தலைவர் பேரை மட்டும் சொல்லுங்க, மற்ற எங்கேயுமே சொல்லாதீங்க. மக்கள் முதலிய அகன் 5 நீர் சுட்டி பெயர் ஒருவர் பெயர் விழா அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம அகத்தின் நிலை செஞ்சோம். பெரும்பாலும்